படம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களே, எப்படி இருந்துச்சு, எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சார்? சார் நான் படம் வந்து நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒரு விதமாக எடுத்திருக்கோம். அதை ஒரு 11 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படிலாம் யோசிச்சு எடுத்திருக்கோம். ஸோ ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்றது தான் கேட்கலான்னு நினச்சேன் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் டீமாக தான் ஆரம்பித்தோம். இது எல்லா பசங்களாக எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது டீமாக. மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆல்பம் சாங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து ஒரு பெரிய ஒரு லெவலில் கொண்டு போகலாம், ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ எங்களுக்கு நிறைய பேரோட சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. எங்களுக்கு கஜராஜ் சாராக இருக்கட்டும், ஜீவரவி சாராக இருக்கட்டும், நிறைய வினோத் ஜிடி, நெக்ஸ்ட்டு பூவேந்தன், ஃபௌசி, இது யாருன்னு சொல்லிட்டு நிறைய ஆக்ட்ரஸ், மாலிக், பாலாஜி சொல்லிட்டு நிறைய ஆக்ட்ரஸ் எங்கள் டீமில் இருக்கிறவங்களே நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஸோ அப்படி வந்தது தான் இந்த படமே, சப்போர்ட் பண்ணி வந்தது. ப்ளஸ் ஃபேமிலியோட சப்போர்ட். இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், நான் டீமாக சேர்ந்து பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்தே ரொம்ப ஹெல்ப் பண்ணி இதை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி ரெடியானது தான் இந்த படமே. ஸோ அப்படி உருவானது தான் இந்த சிறகன். அது தாண்டி ஸ்க்ரீன் பிளேன்னு நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறப்போ இது படம். அதை தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு ட்ரை பண்ணது தான் இந்த 11 பெர்ஸ்பெக்டிவ் ப்ளஸ் நான் லீனியர் ஹைப்பர் லிங்க் த்ரில்லர்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. அந்த மாதிரி தான் இந்த படம் உருவாகியிருக்கு. இதை தாண்டி நம்ம சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஆடியன்ஸ் தேட்டரில் பார்க்குறப்போ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே மாலிக் பாலாஜி சரண் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் மாலிக். இந்த படத்தில் ஃபகத்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், எஸ்ஐ கேரக்டர் பண்ணியிருக்கேன். பல கஷ்டங்களுக்கு அப்புறம் அந்த படம் உருவாயிருக்கு. பல பேரோட உழைப்பு, பகலாக தூங்காமல் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். இண்டிபெண்ட்டாக தான் பண்ணோம். ஃபஸ்ட் ப்ரொடியூஷன் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் வெங்கடேஷ் டேரக்டர், அப்புறம் நாங்களே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நேரத்தில் இந்த கதையாக இருந்துச்சான்னு தெரில. நாங்களாக பிளான் பண்ணது அப்பா, கஜராஜ் சார், ஜீவாரவி சார், இவங்களாம் கதைக்குள்ளே வந்தது எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் என்ன சொல்ல, ஒவ்வொரு டீமுக்குள்ளே ஒரு மிங்கிள் ஆகிட்டாங்க. அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நல்ல முறையில் எடுத்திருக்கோம் நம்புகிறோம். ஒரு புதுவிதமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கண்டிப்பாக மக்கள்கிட்ட நல்ல ரிசல்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேட்டரில் கொஞ்ச நாள் ஓய்வு கொடுங்க படத்துக்கு. தேங்க்யூ. வணக்கம். என்னோட பேர் பாலாஜி வெங்கட்ராமன். நான் இந்த படத்தில் கௌதம்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் இதில். இந்த ஃபஸ்ட்டு வந்து வெங்கடேசனாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும். நாங்கள் எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ஒன்றா ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஷார்ட் ஃபிலிம் கிட்ட எல்லாம் ஒன்றா பண்ணோம். இந்த படத்தில் மெயின் என்னென்னா, எங்களுக்கு வந்து பெரிய டெக்னீஷியன்ஸ் யாரும் இதில் வந்து ஒர்க் பண்ணல. எல்லாமே ஷார்ட் ஃபிலிமில் கேமரா பண்ணாங்க பசங்க எல்லாருமே. அப்படி வந்தது தான். அண்ட் எங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டேஜ்லேருந்தே கஜராஜ் சார், ஜீவாரவி சார், அப்புறம் ரயில் ரவி சார் எல்லாமே சப்போர்ட் பண்ணி வந்தாங்க. அப்படி கேஸ்ட் பண்ணதான். அது இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தில் நான் கேஸ்டிங் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு டேரக்ஷன் டீம்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இது பார்க்கும்போது எங்கள் பசங்களாக வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு சீன் நடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். எனக்கு எல்லாருமே தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முழுக்க காரணம் கஜராஜ் சார், ஜீவாரவி சார் இவங்களோட சப்போர்ட் தான். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்களாம் வழிநடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நன்றி. என் பேர் சானு. நான் இந்த படத்தில் ஜெகன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது பாலாஜிலாம் சொல்லிட்டாங்க, கஜராஜ் அப்பா, ஜீவரவி சார் அவங்க சப்போர்ட்டில் தான் இது எல்லாமே மூவ் ஆனது. ஆனால் அதை தாண்டி ஜென்ரலாக சொன்னோன்னா, த்ரில்லர் படம், ஜேனர் படங்களை விரும்பி பார்க்குறவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கண்டிப்பாக அந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அவர் ஸ்க்ரீன் பிளே நிறையா விஷயம் உள்ள புதுமையாக பண்ணியிருக்காரு. அது ஒரு சிலது கலப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லோரும் ரீச் ஆகும், எல்லாருமே அதை பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரொம்ப நாளாக போராடி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணது. அது எப்போவுமே எங்கள் படம் எங்களுக்கு நல்லா தான் இருக்கும், அது எப்போயுமே அப்படி தான். ஆனால் மக்களுக்கு இது போய் சேரும், கண்டிப்பாக அது புரியும், நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். ஏன்னா டேரக்டர் நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். அதனால் கண்டிப்பாக அதை படம் ரீச் தேட்டரில் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என் பேர் ராம் கணேஷ். நான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த படம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 3 மந்த்ஸில் முடித்தோம்ல. 3 மந்த்ஸில் முடித்தோம். நைட் தான் ஃபுல்லாக ஒர்க் போச்சு. எனக்காக வந்து டேரக்டர் சார் வந்து நைட்டாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ வந்து முதல்ல ஃபஸ்ட்டு இந்த கதையை எனக்கு புரிய வச்சதே பெரிய விஷயம். இவர் எனக்கு புரிய வச்சு அப்புறம் இப்போது என் கூட வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. இந்த படத்துக்கு வந்து அடிஷ்னல் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்த சந்தோஷ் ப்ரோ, ஸோ அவரும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணார், ஒரு நல்ல அட்வைஸராக இருந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவ்வளோதான். இந்த படம் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.
வணக்கம், என் பேர் ஹர்ஷிதா. இந்த படத்தில் கயல் அப்படின்ற ஒரு டீச்சர் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்திருக்காங்க. எல்லாருமே இங்கே வந்து யங்ஸ்டர்ஸ் தான், ஒரு யங்ஸ்டர்ஸ் தீம் தான் பண்ணியிருக்கோம். உங்கள் சப்போர்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு 11 பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைன் வச்சு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தியேட்டர்ஸ்க்கு போய் பாருங்கள். அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என் பேர் சிக்கந்தர். நான் அந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்கடேஷ் ப்ரோக்கும் ஆனந்தண்ணனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய கேமரா முன்னாடி பெரிய பெரிய லைட்டிங் முன்னாடி இருந்தவங்க, என்னோடய லைட்டிங் என்னோடய ஃப்ரேமுக்கு வந்து இவங்க 2 பேர் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. கஜராஜ் சாரும் சரி, ஜீவா ரவி சாரும் சரி. தேட்டரில் எல்லாருமே படம் பாருங்கள். யூடியூப்பில் சின்ன ஸ்க்ரீனில் இருந்த என் படம் இப்போ இவ்வளோ பெரிய பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் மறக்காமல் போய் படத்தை பாருங்கள். நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரி. நான் அந்த படத்தில் தேவ்னு ஒரு குட்டி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல வெங்கடேஸ்வரராஜ் ப்ரோக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆனந்தண்ணனுக்கு, ராஜா ப்ரோக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சின்ன பசங்களாக சேர்ந்து சின்னதாக ஒரு ஆசையோடு ஆரம்பித்தோம். அதில் கஜராஜ் சார், ஜீவா ரவி சார், அப்புறம் ரயில் ரவி சார் மாதிரி ஆட்கள்லாம் அதில் சேரும்போது தான் எங்களுக்கு இன்னும் ஓகே, ஒரு நல்ல ஒரு இந்த டீம் நல்ல ஒரு பலமாக நல்ல பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குது இவங்கள மாதிரி ஆள்கள் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறப்போ. ஸோ இந்த படத்தில் மியூசிக் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். படத்தில் மொத்த ஸ்க்ரீன் ப்ளேவாகவுமே நல்லா பண்ணியிருப்பார். எல்லாருமே கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் போய் 20ஆம் தேதி பாருங்கள். வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரவணமுத்து. இந்த படத்தில் நான் எல்ஐசி ஏஜெண்ட்டாக நான் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த நடிகர் இதுக்குள்ளே முதல்ல என்னோடய குருவாக இருக்கிறதுக்கு உதயபிரகாஷ் அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்னை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் போயிட்டு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். என் பேர் ஹரிபிரசாத் பால். நான் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். நான் தான் அந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். ஸோ ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணோம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பழக்கத்தில் தான் ஆரம்பித்தது. ஸோ நாங்களே எதிர்பார்க்கல. ஸோ ஆரம்பிக்கும் போது ரொம்ப சின்ன ஆசையில் தான் ஆரம்பித்தோம். ஆர்டிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து அதையெல்லாம் சப்போர்ட் பண்ண எல்லாருமே கொஞ்சம் பெருசாக இதாச்சு. படம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் பாருங்கள், தேட்டரில் பார்த்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம், என் பேர் ரயில் ரவி. இந்த படத்தோட கதையை வெங்கடேஷ் என்று சொல்கிறப்போ என்னால் பண்ண முடியாது, நிறையா நாட்கள் என்னால் செலவிட முடியாது. ஏன்னா பேசிக்கலி ரயில்வே மேனாக இருந்ததுனால, இல்லை நீங்கள் எனக்கு ஒரு நாள் மட்டும் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. இந்த படத்தில் நான் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு நாள் 1.5 நாளில் தான் பண்ணேன். வெரி கம்ஃபர்டபுள் ஜோன். ஒரு ஃபேமிலி ட்ரிப் போன மாதிரி இருந்துச்சு. காட்சிகளை எளிமையாக சொல்லி கொடுத்து ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குறதுல வெங்கடேஷ் நல்ல ஒரு திறமையானவர். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய படங்கள் திரைக்கு வரணும்னு இந்த தருணத்தில் உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே இந்த படத்தில் வந்து நான் உள்ளே போனது வந்து வெங்கடேஷ் இவங்க ஷார்ட் ஃபில்மெல்லாம் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து கேட்டாங்கன்னா ஷார்ட் ஃபில்மெல்லாம் எனக்கு கிடைக்கிற நேரத்தில் பண்ணி கொடுத்துருவேன். திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு ஃப்யூச்சர் ஃபில்ம் எடுக்க போகிறோம் அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. எப்படி யாரும் ப்ரொடியூசர் இருக்காங்களான்னு கேட்டேன். இல்லைப்பா நீங்களே எடுக்க போகிறீங்களா? சரி, நான் நடிச்சு தரேன், பட் எப்படி என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லைப்பா, எங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அப்பா எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை வச்சு நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னாங்க, படம் எடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. சரி, நடித்தேன். என்னுடைய போர்ஷன் மட்டும்தான் சொன்னாங்க. அந்த இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், நல்லா இருந்துச்சு. அப்புறம் முழு படத்தையும் பார்க்கும் பொழுது நான் கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் கடிஞ்சிக்கிட்டேன். நீ முதல்ல என்கிட்ட இந்த கதையை சொல்லியிருந்தோன்னா இன்னும் சில ஆர்டிஸ்ட் நம்ம கொஞ்சம் உள்ளே கொண்டாந்துருந்தால் மார்க்கெட்டிங் ஈஸியாக இருந்திருக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் ஜீவா ரவி சார், ரயில் ரவி சார்லாம் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் தான் ஓரளவுக்கு. பட்டு இன்னும் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த கதைக்கு இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் தான் ஏன்னா இவங்களுக்கு கிடைச்ச பட்ஜெட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க, அது யாரும் மறக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், அவங்க ஃப்ரேம் வச்சது, அந்த ஸ்டோரி டெல்லிங், அந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்குது. பட் எல்லாமே அவங்களுடைய சொந்த முயற்சி. ஒரு 4 நாள் போய் வேலை பார்ப்பாங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் கேமரா ஒர்க் பண்ணுவாங்க, அதில் கிடைக்கிற காசை வச்சு ஃபோன் பண்ணுவாங்க, அப்பா ஒரு 10 நாள் ஷூட் போகலாமா அப்படின்ட்டு. இப்படி எடுத்த படம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். அப்போ தான் இவங்க அடுத்தடுத்து படங்கள் எடுப்பாங்க. என்றைக்குமே சின்ன படங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான்
நிறைய ஆர்டிஸ்ட்டை உருவாக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியே சின்ன படங்களை நம்பி தான் நிறையா இருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 100 படமாக சின்ன படங்கள் போகும், லோ பட்ஜெட். ஸோ அதில் ஒரு 50 பேர் மினிமமாக நடித்தா கூட ஒரு 5000 பேர் டெய்லி ஒர்க் பண்ணுறாங்க. பெரிய படங்களில் ஒரு நாள் ஒரு 100 200 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு போயிடும். பட் இது அப்படி கிடையாது, 30 நாளில் படம் முடிச்சிடுறாங்க. ஸோ சின்ன படங்கள் வெளியே வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சா தான் இந்த மாதிரி ஆட்கள் வர முடியும். எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் கூட கிடைக்கும். பட் அதுக்கு முக்கிய காரணம் ஹரிஉத்ரா சார். அதாவது ஒரு வார்த்தை தான் சொன்னேன், பசங்க நல்ல படம் எடுத்திருக்காங்க, இதை எப்படி தியேட்டர் கொண்டு போகிறோன்னு தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. உண்மையிலே அவர் படங்கள்லாம் அவர் 2-3 படங்கள் பண்ணிடுறீங்க. அதை வச்சு அவர் இமிடியேட்டாக ஸ்டெப் எடுத்து எல்லாம் இன்றைக்கி 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. என்ன தான் நாங்கள் நடிச்சிருந்தாலும், என்ன தான் அவர் ரிலீஸ் பண்ணாலும், என்ன தான் தம்பி ஒர்க் பண்ணியிருந்தாலும், எல்லோரும் மியூசிக் டைரக்டர் எல்லோரும் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் 2 பேருக்கும் பாலம், மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாலம் நீங்கள் தான். நீங்கள் எழுதுகிற எழுத்தில் தான் மக்கள் உள்ளே வருவாங்க. அதனால் நீங்கள் படத்தை பார்த்துருக்கீங்க, படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேருங்க. அப்போ தான் இந்த மாதிரி சின்ன டைரக்டர்கள் சின்ன பட்ஜெட்டில் படங்கள் நிறையா வரும், கதைக்களம் உள்ள படங்கள் வரும். ஆர்டிஸ்ட்டை நம்பாமல் கதைக்களங்கள் உள்ள படங்கள் வரும். உத்ரா சார் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு, அவர் வாழ்த்துக்கள் எங்களுக்கு. நன்றி சார். நில்லுங்க சார், நில்லுங்க. ஃபஸ்ட்டு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி. படம் முடிஞ்சிடும் அந்த கரவொலி வந்து பெரிய படங்களுக்கு பெரிய ஸ்டாருக்கு கை தட்டின உங்கள் கைகள் வந்து சிறகணுக்கும் தட்டினது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான் எங்களுக்கு பெரிய சக்தி. படம் முடிஞ்சவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்ற ஒரு பயத்தில் இருந்தோம். அந்த கரவொலி வந்து எங்களுக்கு மேலும் மேலும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அண்ட் மோரோவர் வெங்கடேஷ் இளம் இயக்குனர். மெயின் காரணம் இந்த படம் நான் பண்ணுறதுக்கு காரணம் என் பையன் ஒரு இயக்குனர், அட்லியோட அசிஸ்டண்ட்டு. ஃபஸ்ட்டு படம் அன்பறிவுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. சாரோட மகன் பற்றி நம்ம சொல்ல வேணாம். ஸோ நம்மளுக்கு அந்த இளம் இயக்குநர்கள் வந்து கேட்கும்போது நம்மளுக்கு பார்க்கும்போது எல்லாருமே நம்ம பையன் மாதிரி தான் தெரியும். ஸோ சம்பளத்தை தாண்டி இந்த படத்தில் வந்து எல்லாருமே ஒரு குடும்பமாக சேர்ந்து உழைச்சிருக்கோம். எல்லா படத்துலையும் உழைப்பு இருக்குன்னா இல்லைன்னு சொல்ல. பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் 22, 23, 24 வயசு தான். எல்லாருமே ஆர்ட் டைரக்டர் வேலையும் பார்த்தாங்க, ப்ரொடக்ஷன் மேனர் வேலையும் பார்த்தாங்க, ப்ரொடியூசர் வேலையும் பார்த்தாங்க, டேரக்டர் வேலையும் பார்த்தாங்க. இவரே வந்து எனக்கு இட்லி தோசைலாம் எங்களுக்குலாம் சர்வ் பண்ணியிருக்காரு. நான் அதெல்லாம் வேணாம் தம்பி, ஒன்று டேரக்டர் இல்லை சார், இது வந்து நம்ம படம் சேர்ந்து பண்ணலான்னு. ஸோ நம்மளுக்கு என்னென்னா நிறைய படங்கள் போய் படம் பண்ணுவோம், படம் முடிஞ்சது நம்ம சீன் முடிஞ்சது நம்ம வீட்டுக்கு வந்துடும். பட் இந்த படத்தில் அப்படி இல்லை. இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தை நம்ம எடுத்து ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு எங்களுக்கு கிடைச்சவர் தான் ஹரிஉத்ரா சார். கஜராஜ் சாருக்கும் நன்றி. ஏன்னா அவர் வந்து தான் படமாக நினச்சி இது பண்ணதுனால தான் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற யாராவது பேர் விட்டுருந்தால் மன்னிக்கணும், ஒவ்வொருத்தரோட உழைப்பும் இந்த படத்தில் இருக்குது. அது மெயினாக வந்து வெங்கடேஷோட அப்பாக்கும் அவங்க அக்காவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அவங்களோட சொந்த பணம், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் மக்கள் இது ரீச் ஆகும் நான் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எனக்காக ஒரு வார்த்தை எல்லாரும் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு வார்த்தை சத்தமாக சொல்லணும். ஏன்னா இவருக்கு தான் அது, நாங்கள் அடுத்த படத்தில் நடிக்க போயிடும். இவருக்கு இது லைஃப், இது வாழ்க்கை அவருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பொறுமையாக உட்காந்து பார்த்து இவ்வளோ நேரம் இருந்தது வந்து நான் பத்திரிகை நண்பர், என் ஒய்ஃபும் பத்திரிகையாளர் தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் அது பத்திரிகை குடும்பம் என்னோட குடும்பம் மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா சினிமா நாங்கள் யாருமே இல்லை. ஸோ நன்றி. இங்கே வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட நன்றி. உங்களுக்கும் நன்றி, கடவுளுக்கும் நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த சிறகன் படம் வந்து உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கோம். 20ஆம் தேதி வந்து தமிழகம் ஃபுல்லாக எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எத்தனை தேட்டரில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அத்தனை தேட்டரில் எங்கள் உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த படத்தை வந்து என்கிட்ட கொடுத்து இதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்ன கஜராஜ் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இன்றைக்கி வந்து ரிலீஸுன்றது உண்மையிலே ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது சின்ன படங்களுக்கு. ஸோ அந்த காம்படிஷனில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து தரமாக கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கி வெற்றியாக கொண்டாடுற ஒரு ஸ்டேஜில் வந்து நின்று இருக்கோம். இதை வெற்றியாக மாற்றுறது வந்து நிச்சயமாக பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலேருந்து நிறைய இயக்குநர்கள் உருவாகியிருக்காங்க. ஸோ வெங்கடேஷ் மாதிரியும் இன்னும் புதுசாக நிறைய நடிகர்கள் மாதிரியும் இங்கே பல பேர் உருவாகிறதுக்கு உங்களுடைய ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த எல்லாத்துக்கும் மேலே இங்கே ஒரு பெரிய ஒரு கோரிக்கை ஒன்று வந்து எங்களுடைய தயாரிப்பாளர்கள் சங்கம், இது இல்லாமல் இயக்குநர்கள் சங்கம், இன்னும் பல சங்கங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக கூட நான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வாரானா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த 4-5 படங்களும் ரிலீஸ் ஆகி அதில் வந்து ஜெயிக்கிற படங்கள், ஜெயிக்காத படங்கள் என்ன இடத்துக்கு எங்கே பிளாட்ஃபார்மில் போய் இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு கேட்டோம்னா அது யாருக்குமே தெரியல. ஏன்னா ஒரு பர்டிகுலரான ஆதிக்கம் இங்கே ஒரு சில பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து ஆக்கிரமிச்சு, ஸோ அவங்களுடைய கையில் வந்து போனால் தான் இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரும். இல்லைனா வேறு எதுலேயுமே போட்டு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர முடியாத ஒரு தளத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு
குறைஞ்சபட்சம் ஒரு 500 படமாவது இருக்குது. ஸோ இந்த 500 படங்களுடைய நிலை, அதாவது எவ்வளவோ புது டைரக்டர்ஸ், எவ்வளோ புது ப்ரொடியூசர்ஸு, ஸோ இந்த மாதிரி சினிமாவை நம்பி வந்த பல பேர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் படத்தை அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய சங்கங்கள் முறைப்படுத்தி இதை வந்து ஒரு சேனல்ஸில், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சன் டிவி, விஜய் டிவி, ஸோ ராஜ் டிவி, ஜெயா டிவி, இந்த மாதிரி எத்தனை சேனல் சேட்டலைட்ஸ் இருக்கோ, ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி இதை வந்து படங்களை, இந்த மாதிரி படங்கள்லாம் தேக்க நிலையில் இருக்க படங்களை எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்றத வந்து ஒரு வரைமுறைப்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப பர்டிகுலராக சொன்னோம்னா ஓடிடியில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குன்னா 10 பிளாட்ஃபார்மோட டோருமே சின்ன படங்களுக்கு க்ளோஸ். ரொம்ப எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், இந்த மாதிரி என்ன சொன்னாலுமே எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. ஆனால் வேற்றுமொழி படங்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்றது வேற்றுமொழி படங்கள்ன்றதை இங்கே எக்ஸாம்பிள் பண்ணல, நல்ல படங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி நிறைய படங்கள் நல்ல படங்களும் இருக்குது, ஆனால் அது நல்ல படம் மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கான சூழல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இல்லை. இது தொடர்ந்தால் தமிழ் சினிமாவோட நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப கேள்விக்கு ஒரு இடத்துக்கு கொஞ்சம் தள்ளப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை முறைப்படுத்தி எங்களுடைய சங்கங்கள், எங்களுடைய முன்னோர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்க ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இல்லை எல்லாமே தான். இப்போ தயாரிப்பாளர் சங்கம் தான். இப்போ நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் 4-5 சங்கம் இருக்குது. அதில் எந்த சங்கம்னா ஒரு தயாரிப்பாளரும் ஒரு இல்லை, அதை ஒன்றும் இல்லைண்ணே, இல்லை இப்போ என்னென்னா, நான் ஒரு சங்கத்தில் இருக்கேன், தயாரிப்பாளர் சங்கத்தில், இவங்க சிறு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்காங்க, கில்ட்டில் இருக்காங்க. ஸோ இப்படி 4-5 சங்கம். நான் எல்லாருக்குமே இதை ஒரு கோரிக்கையாகவே சொல்கிறேன். ஏன்னா இது வந்து சங்கங்களை தாண்டி இது ஒரு படம் நடக்கணும், அதுதான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு பர்டிகுலரான ஓடிடி தான், அதுலேயும் வந்து ரெவன்யூ ஷேருக்கு கூட அக்செப்ட் பண்ண பண்ணுறாங்க. ஸோ ரெவன்யூ ஷேர் கூட தகுதி இல்லாத இங்கே தமிழ் சினிமா இருக்குது, அதை முறைப்படுத்தி யாராலையும் கொண்டு போக முடியல அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இல்லை, அதுதான் நான் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். அதாவது நம்மளை இல்லைண்ணே, அரசாங்கத்துக்கும் நம்ம நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். அது இல்லாமல் எங்களுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் சங்கம் தான் இதை முன்னெடுத்தணும். ஏன்னா இப்போ அவங்க மூலியமாக போய் தான் இதை வந்து அவங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கணும். சங்கம் சரியாக செயல்படலைன்னு சொல்லு. ஆமாம் ஆமாம். இல்லை என்னென்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட்டு வந்து ஒரு சொல்லலாம், ஆனாலும் ஒரு சங்கத்து மூலியமாக போகிறதுன்றது தான் ஒரு நேர்மையாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இல்லைண்ணா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். இப்போ தயாரிப்பாளர் சங்கம் பெரிய எங்களோட சங்கம் இருக்குது, சிறு தயாரிப்பாளர்கள்னு ஒரு சங்கம் இருக்குது, கில்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே தான் நான் அது கோரிக்கையாக வைக்கிறேன். யாராவது ஒருத்தர் இது வந்து எடுக்கலாம் இல்லையா, எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு நம்ம கவர்மெண்ட்டில் போய் சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை எடுத்து முன்னெடுத்து கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் கோரிக்கை வைக்கிறேன். யார் வேணாலும் இதை சொல்லலாம். ஏன்னா பாதிக்கப்படுறது தமிழ் சினிமா தான். ஏன்னா வந்து இன்றைக்கி சின்ன படங்கள் வந்து ஒரு படம் எடுக்க இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் வர்றதில் அவ்வளோ பெரிய சிரமம் இருக்குது. ஸோ சின்ன படம் எடுக்கலை அப்படின்னா அப்புறம் தமிழ் சினிமா எல்லாம் பெரிய படம் தொடர்ச்சியாக அன்றைக்கி நிறைய இடத்துல சொன்ன மாதிரி தான் ஒரு 10-15 ஹீரோவை தாண்டிங்க நாங்கள் யார் படத்தையும் ஃப்யூச்சரில் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த நிலைமை மாறணும் அப்படின்றத வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இந்த சிறகன் படத்துடைய விழாவில் நான் ஒரு கோரிக்கையை எங்களோட உத்தரவாதத்தின் சார்பாக சொல்கிறேன். ஏன்னா நான் ரீசெண்ட் டைமில் சிறு படங்கள் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அதில் ஒரு தயாரிப்பாளர்களுடைய அந்த ரிலீஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா நல்ல படமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடி திரையரங்குலேருந்து எடுக்கிறாங்க. சரி, ஓகே, அதுக்கு அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போகிறதுக்கான ஒரு ரூட் இங்கே இல்லை. ஸோ இந்த ரூட்டை எல்லோரும் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. ஆமாம் ஷார்ட்ஸ்லாம் அது ஆக்சுவலாக உங்கள் ஐடியா வேறு கேமராமேன் ஐடியான்னு தெரியல. இப்போ டாகோட ஷார்ட்ஸ் எடுக்கும்போது அது பிளாக் அண்ட் ஒயிட்டு சரிங்களா. அப்புறம் வந்து முன்கதையை சொல்லும் போது அதில் வந்து ஒரு மாதிரி லேயராக வருது. ஆமாம் சார் ஆக்சுவலாக நம்ம நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் ஒவ்வொரு மாதிரி ஒரு பிளானிங் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு மோனோக்ரோம் பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி ஒரு கலர் டோன்ஸில் காமிக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு ஃப்ளாஷ்பேக்கை. இல்லைனா நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க படத்தில் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், இன்னும் டீட்டெயிலாக ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் சார். இந்த 2 தாண்டி ஒரு டீட்டெயில்னஸ் இருந்திருக்கும் படத்தில். நீங்கள் அந்த லேயரிங் நோட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக அது நான் வாண்டடாகவே பண்ணது. கேமராமேன் நானும் டிசைட் பண்ணி அந்த டாக் விஷயத்துக்காக பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணது வந்து ஒரு டாகோட விஷன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குன்றதை நம்ம சயின்டிஃபிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நம்ம வந்து ஒரு விஷுவல் மீடியமில் கொண்டு வந்தால் இன்னும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரியாத ஒரு விஷயம் வந்து நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு புதுசாக ஒரு ஆடியன்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை காமிக்கலாம் அப்படின்னு நினச்சி நானும் கேமராமேன் டிசைட் பண்ணி பண்ணது தான் இந்த விஷயமே.
இல்லை சார், ஆக்சுவலாக நம்ம பட்டர்ஃப்ளை இப்போது உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கை முறையிலே வந்து சில பட்டர்ஃப்ளை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகும். நீங்கள் ஒவ்வொரு சீக்வன்ஸையும் நம்ம திருப்பி எடுத்து பார்த்தா தெரியும், ஒரு பட்டர்ஃப்ளை கிராஸ் பண்ண அடுத்த 2 நிமிஷத்தில் ஒரு விஷயம் நடக்கும். இந்த படத்தில் ஒரு பேக் ஸ்டோரிக்கான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைக்கும் ஒரு ஒவ்வொரு கலரும் வந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு நிறங்களுக்கும் பட்டர்ஃப்ளைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. நம்ம எடுத்து பார்த்தா ஒவ்வொரு நிறங்களுக்குமே ஒரு குணாதிசயமும் அந்த ஒரு பட்டர்ஃப்ளைக்கு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது. எத்தனை நாள் வாழும். ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். ஆக்சுவலாக நம்ம லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து போயிட்டுருக்கோம். அது காரணம் இல்லாமல் பறக்குது, நம்ம இத்தனை நாள் பார்த்து இருந்திருப்போம். நான் என்னோடய லைஃப்பில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ் வச்சு தான் நான் அது பண்ணியிருக்கேன். எனக்கு ரியலாகவே 2-3 பட்டர்ஃப்ளை பறக்கிறப்போ 2-3 இன்சிடென்ட் நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அதை எடுத்து நம்ம படமாக காமிக்கலாம். இன்னொன்று சார், சிறகன்னா ஒரு பஞ்சன் சிறகன் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் வாழ்கிற ஒரு பட்டாம்பூச்சியோட வகை. அந்த வகைக்கு சிறகன், அந்த பஞ்சன் சிறகன் தான் சிறகன் எடுத்துக்கிட்டோம். அந்த வகையில் வந்து ஒரு கலர் பேட்டர்ன்ஸ் இருக்கும். லெஃப்ட்டில் வந்து ப்ரௌன் கலர்லேயும், ரைட்டில் வந்து பிளாக் வித் ஒயிட் ஸ்பாட்டட் பேட்டர்னில் இருக்கும். ஸோ ஒயிட் வித் பிளாக் ஸ்பாட்டட் வந்து நம்ம வக்கீலை குறிக்கலாம், ப்ரௌனை வந்து நம்ம போலீஸை குறிக்கலாம். ஸோ ஒரு 2 பேருக்கூட கான்ஃப்ளிக்ஸ் அந்த கான்ஃப்ளிக்ட்டை காமிக்கலாம். ஸோ டைட்டிலே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலான்ற நினச்சது தான் இந்த சிறகன்ற ஒரு தேங்க்யூ சார். நான் தான் சார். ஆமாம் 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 சார். இப்போ நம்ம ஆமாம் சார். ஆக்சுவலாக இந்தியாவிலையும் நம்ம செகண்டாக தான் சார் இருக்கும். அதனால தான் அது நம்ம காமிச்சது. ஆக்சுவலாக இந்தியாவில் நம்ம படத்தை வந்து நம்ம வேர்ல்டு லெவலில் சார், ஆக்சுவலாக அது வந்து ஒரு மெட்டஃபராக தான் காமிச்சிருந்தேன். எப்படின்னா ஆக்சுவலாக அதுதான் சார். நீங்கள் படத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட்டாக அவர் வந்து கேஸை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது நம்ம லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு டயலாக்ல கன்வே பண்ணியிருப்போம். இந்த கேஸ் முடிச்சோமா தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் சொல்லுவார் லாஸ்ட்டாக. அந்த டயலாக் என்னென்னா ஒரு முன்னாடி மெட்டஃபராக நான் காமிக்கிறோம். இந்த படத்தில் போலீஸ் வந்து என்ன மாதிரி வேலைகள் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு மெட்டஃபராக அவங்க கான்வர்சேஷன்லேயே காமிச்சிருப்போம் சார். ஆமாம் சார், ஆமாம் சார். இல்லை சார், அந்த மாதிரி கேட்கவே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி இல்லை சார். நம்மளை பொறுத்தளவுக்கு ஆர்டிஸ்ட், அவங்க டைரக்டர், அவங்க என்ன மைண்ட் செட் வச்சுருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவரை தவிர யாருக்கும் தெரியாது. இப்போ அவர் சொல்கிறபடி நடிச்சு கொடுத்துட்டு போகிறது தான் நம்மளுடைய வேலை. ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் என்ன அதை போட்டு குழப்பறாரு, ஒருவேளை இன்னைக்கெல்லாம் சினிமா இருக்க சூழ்நிலைக்கு 2வது ட்ரிப் வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணீங்களோன்னு தோணுது. இல்லை சார், ஆக்சுவலாக எடுத்துருந்தாருன்னா கேட்டிருப்பீங்க போல சார். அப்படிலாம் ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் திருப்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. சில ஸ்டீரியோ டைப்ஸே நாங்கள் உடனே சார், அதான் கதை தான் சார் ஹீரோ சார். ஆமாம், இந்த மாதிரி படத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் அதாவது கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரி போகிறப்போ ஏதாவது ஒரு குத்து சாங்க இந்த மாதிரி கொஞ்ச காலத்துக்கு இப்போலாம் ஹீரோயினே அந்த மாதிரி பண்ணுவாங்க. டீச்சருமே எனக்கு ஸ்கூல் டேஸ் எல்லாம் ஞாபகப்படுத்திட்டாங்க. ரொம்ப அதில் ரொம்ப பிரமாதமாக நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் சொன்னாங்க. ஆமாம், அந்த இடம் நீ வந்து வெளியில் வந்து நிலவை வந்து பாரு, காஷ்மீர்லேருந்து ஒரு சொல்கிறது ரொம்ப நல்ல கனெக்டிவிட்டியாக இருக்குது. ஆனால் அவர் 9 மணிக்கு மேலே எதுவுமே செய்யலைங்கிறப்போ அதுதான் கதையாகவே வச்சது. அதுக்கு அன்னைக்கு மட்டும் செய்யலை சார். அதுக்கப்புறம் என்ன வேணால் நடந்திருக்கலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கான விஷயங்களுக்கு தான் ஹிட்டனாக வச்சிருந்தது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். ஆனால் அனைவருக்கும் நன்றிண்ணே. முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூஸ் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டிங்கன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஹைப் கிடைக்கும். சப்போர்ட் பண்ணி கொடுங்கண்ணா. சொல்கிறேன், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சார். இன்னும் ஒன்று சொல்லி சார், படத்தில் நிறையா டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு யங்கான ஒரு ஏஜில் 27 ஏஜ் கீழே ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ராம் கணேஷ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு. சிக்கந்தர் வந்து கேமராமேனு. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து இந்த படம் ஒரு சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வருவாங்கன்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
சார் புவன் சார் சார் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. வாங்க சார். சார் வாங்க சார். சார் அவர் உண்மையிலே ஹரிவுத்ரா சார் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக ஹெல்ப் வந்து பெரிய ஹெல்ப் எங்களுக்கு. வாங்க சார் மோகன் சார் பேச வேணாம் சார். சார் சீனியர் நடிகர்கள் இத்தனை பேருக்கு பக்கத்தில் இந்த புதுசாக வந்திருக்கிறவங்களும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க.